வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பையா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருவாதிரை பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவுமே சத்தானது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, க்ரீன் மூங் தால், கேஷ்யூ நட்டு, ரா ரைஸு, ரா பீனட்டு, பிளாக் உரிட் தால், இதை வச்சு தான் நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். இது 1 கிலோவுக்கு 1/4 கிலோ விதமாக நம்ம பண்ணணும், மீன்ஸ் போடணும். க்ரீன் மூங் தால் ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் மூங் தால் அதில் போட்டுக்கிறோம். லைட்டாக அப்படியே வறுக்கணும். அது கூடவே பிளாக் பெப்பரு, பிளாக் உருந்தாலையும் போட்டுக்கிறோம். அப்புறம் ரா பீனட் போட்டு ஸ்லைட்லி அப்படியே வறுக்க வேண்டியதான். நல்லா வறுத்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய்யில் போட்டு வறுக்கிறோம். இப்போ ஓரளவு வறுத்துருச்சா, இப்போ அரிசியை போடுறோம். ஏன்னா அரிசி வேகமாக வறுபட்டுரும். அதனால தான் கொஞ்சம் பருப்பு வறுத்ததுக்கப்புறம் அந்த ரைஸை போடுறோம், ரா ரைஸை. எல்லாமே நல்லா ஓரளவு ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லைட்டாக இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, நம்ம 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும், குக்கரில் வேக வைக்கிறதுனால. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இப்போ அப்படியே லாக் பண்ணி 5 விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்துடுச்சு, நல்லா கொல கொலன்னு வெந்துடுச்சு. கமகமுன்னு வாசமும் அடிக்குது. ஸோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிக்கணும், டெம்பரிங் பண்ணணும். இப்போ தான் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு என்னென்னா, கேஷ்யூ நட்டு, ஜிஞ்சரு, க்ரீன் சில்லி, பிளாக் பெப்பரு, ஜீரா, அசப்போட்டிட்டா, கீ. ஃபஸ்ட்டு கீயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் அசப்போட்டிட்டா, அதாவது பெருங்காயத்தை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் போடுறோம். அப்புறம் ஜீரா நல்லா கிராக் ஆகுது. அப்புறம் ஜிஞ்சர். ஸோ ஜிஞ்சர் போட்டதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ நட் போடுறோம். இப்போ கேஷ்யூ நட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இப்போ நம்ம க்ரீன் சில்லி போடுறோம். அப்புறம் கருவேப்பிலை நல்லா கமகம்னு வாடை அடிக்குது. இப்போ அப்படியே நம்ம எடுத்து பொங்கலில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ மிக்ஸ் பண்ணி திருவாதிரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர்ஸ். தேங்க்யூ.